ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழன் அடையாளம் சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது அணி இலக்கணம் அப்படின்ற ஒரு இலக்கண பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் உவமை அணி, உருவக அணி, சொல் பொருள் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொல் பின்வரு நிலையணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, இந்த 5 வகையான அணிகளுடைய விளக்கம் தான் இந்த 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் யூனிட் 10ல் கொடுத்துருக்காங்க. இது 9th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் இல்லை, நிறைய கிளாஸஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த அணி இலக்கணம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு மாதிரி ரிலேட்டடாக கிராமர் ரிலேட்டட் இந்த மாதிரி 6th to 12th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அணி அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அணி அப்படின்றதோட அர்த்தம் அழகு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அணி அதாவது செய்யுளுக்கும் அழகுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ஏன்னா செய்யுளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மாரல் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாரல் எப்போவுமே வேற ஒரு அழகான விஷயத்தோட கம்பேர் பண்ணி நமக்கு சொல்லும் போது நமக்கு இன்னும் சுலபமாக புரிஞ்சுக்கும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது. ஸோ இதுதான் அணி. அணி அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். செய்யுளில் கருத்தை அழகுபடுத்துவது அணி அப்படின்னு அர்த்தம். சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது அணி இலக்கண இயல்பாகும். இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது உவமை அணி. உவமை அப்படின்னாலே இதில் மொத்தம் 3 இருக்கும். உவமேயம், உவமை, உவம உறுப்பு அப்படின்ற 3 பார்ட் இருக்கும். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மலர் போன்ற பாதம் அப்படின்றத நம்ம எடுத்துப்போம். இப்போது அந்த பாதம் எப்படி இருக்கான், மலர் மாதிரி, அதாவது சாஃப்டாக மென்மையாக இருக்கான், பூ மாதிரி. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, பாதம் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம், அதுதான் இந்த இடத்துல உவமேயம். அதாவது நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிறது, வெளியே இருந்து ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க பார்த்தீங்களா, மலர். இதுதான் உவமை. இது ரெண்டுத்தையும் சேர்க்கறதுக்கு நடுவில் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் உவம உறுப்பு. இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ பாதம் எவ்வளோ மென்மையான பாதம் அப்படின்றத அழகுபடுத்தி சொல்லியிருக்காங்களே, இதுதான் அணி. இப்போ இந்த அணி இலக்கணத்தை வச்சு ஒரு திருக்குறள் இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, இது உவமை அணி. ஏன்னா இனிய சொற்கள் நிறைய இருக்கும்போது, அதாவது இனிமையான சொற்கள் நிறைய இருக்கும்போது அதை விட்டுட்டு கசப்பான, அதாவது காய் மாதிரி சொற்களை பேசுறது தவறு அப்படின்ற மாதிரி போல, உவமை, உறுப்பு இதெல்லாமே மறைஞ்சு வரனால இது உவமை அணி. அடுத்து பார்த்தீங்கன்னா உருவக அணி. அதாவது ஒரு செயலை பொறுத்த வரைக்கும் உவமையும் உருவகமும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மேலே பார்த்தப்போ உவமேயம், உவமை அப்படின்றது ரெண்டுத்தும் வேறு வேறு இருந்தது. பட் இந்த இடத்துல ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது உருவகம். அதாவது டெஃபினேஷன் பார்ப்போம். கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு உவமையாகவும் வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவான். இதுதான் உவமையுடைய தன்மை. இந்த உவமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறும் இத்தன்மையே உருவகம். அதாவது அது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்காது. உவமை, உவமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது தான் உருவக அணி. இப்போ பார்ப்போம், எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்சொல் விளைநிலமாக ஈதலே வித்தாக, வன்சொற் கலை கட்டு வாய்மை எருவட்டி, அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பயன்கோள் சிறு காலை செய். அதாவது இந்த பாடல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இனிமையான சொல் தான் விளைநிலம். இப்போ இந்த இடத்துல இனிமை போன்ற சொல், அதாவது வேற ஒன்று எடுத்துகிட்டு வரல, இனிமையான இன்சொல் தான் விளைநிலம். அதுதான் நிலம். அந்த நம்ம ஈதல் அப்படின்றது நம்ம கொடுக்கறது, அதுதான் விதை. வன்சொல் அப்படின்றது தான் கலை, அந்த கலை எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது கெட்டதை பறித்து போட்டுருவாங்கன்னுவாங்கள்ல, அதுதான். வாய்மை அப்படின்றது தான் எரு, அன்பு அப்படின்றது தான் நீர். இதெல்லாம் பாய்ச்சி அறம் அப்படின்ற கதிரை நம்ம அறுவடை செய்யணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்பாடலில் இன்சொல் நிலமாகவும், வன்சொல் கலையாகவும், வாய்மை எருவாகவும், அன்பு நீராகவும், அறம் கதிராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இது உவமை, இது உவமையும் இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி ஒன்று போல இருக்கிறது தான் உருவகம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரு நிலை அணிகள். அதாவது பின்வரு நிலை அணி அப்படின்றத 3 வகையாக பிரிப்பாங்க. முதல்ல ஒரு சொல் தொடர்ந்து வருது, இன்னொன்று அந்த பொருள் பின்னால் தொடர்ந்து வருது, அப்புறம் சொல்லும் பொருளும் வேறு வேறையாக இருந்தாலும் ஒன்றா இருந்தாலும் அதுவும் தொடர்ந்து வர்றது தான் சொல் பொருள் பின்வரும் நிலையணி. முதல்ல பின்வரும் நிலையணிகளுக்கான டெஃபினேஷன் பார்ப்போம். ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ, ஒரே ஒரு சொல்லோ இல்லை அந்த பொருளோ மீண்டும் பல இடத்து வரதில்லை, திரும்ப திரும்ப வர்றது தான் பின்வரும் நிலை அணி அப்படின்னு அர்த்தம். இதை 3 வகையாக பிரிக்கிறாங்க. முதல்ல சொல் பின்வரும் நிலையணி. முதல்ல நம்ம எப்பவுமே எக்ஸாம்பிள்லேருந்து பார்த்தா ஈஸியாக இருக்கும்.
துப்பார்க்க துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்க துப்பாய தூவும் மழை. இதில் துப்பு அப்படின்ற ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து வேறு வேறு பொருளை தருது. அதாவது முதல்ல துப்பார்க்கு அப்படின்றது உண்பவருக்கு, துப்புன்றது நல்ல நன்மை அப்படின்ற 2 பொருளையும், இன்னொரு துப்புன்றது உணவு அப்படின்ற பல பொருளை வந்து மாறி மாறி தருது. அப்போ நம்ம சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னா என்ன? ஒரு சொல்லே திரும்ப திரும்ப வந்து வேறு வேறு பொருளை தரது தான் சொல் பின்வரும் நிலையணி. அப்போ பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். செய்யுளில் முன் வந்த பொருளே பின்னர் பல இடங்களில் வருவது பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன, நேர்முகை முல்லை மகிழ்ந்திதழ் விண்டன, கொன்றை விரிந்த கருவிலை கொண்டன காந்தல் குழை. இதில் இந்த செய்யுளில் பார்த்தீங்கன்னா அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன, கொண்டன, இந்த எல்லா சொல்லும் ஒரே ஒரு பொருளை தான் தருது. அதாவது மலர்ந்தன அப்படின்ற ஒரே பொருளை தான் தருது. இந்த மாதிரி பல சொற்கள் ஒரே ஒரு பொருளை தருது தான் பொருள் பின் வரும் நிலையணி ஆகும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்ப்போம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதாவது செல்வம் மாடு இது ரெண்டுத்தையுமே ஒரே பொருளை தான் நமக்கு தருது. இப்போது அதாவது படித்தவங்கள வந்து படிக்காதவங்க, ஒரு செல்வம் மக்களுக்கு தேவையான செல்வம் அப்படின்றது கல்வி தான். அந்த கல்வி இல்லாதவங்க, அந்த கல்வி இல்லாதவங்களுக்கு எந்த செல்வமுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை தான் இந்த இடத்துல தருது. இப்போ சொல் பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னா, முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வருவது சொல் பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். அப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. இந்த பாடலில் விளக்கு அப்படின்ற ஒரு சொல் திரும்ப திரும்ப தொடர்ந்து வந்து ஒரே ஒரு பொருளை தான் நமக்கு தருது. அதனால் இது சொல் பொருள் பின்வரும் நிலையணி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னா என்னென்னா, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, எல்லோரும் 23ஆம் புலிகேசி படம் பார்த்துருப்போம். அதில் ஒரு கவிஞர் வந்து மன்னரை திட்டுற மாதிரி பார்த்துருப்போம். அதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணி. அவர் ஆக்சுவலாக திட்ட தான் செய்வார். அதுக்கப்புறம் அதோடைய விளக்கம் கேட்கும் போது, மன்னா நான் இந்த மாதிரி உங்களை புகழ்ந்தேன் அப்படின்னு, அதாவது ஒருத்தவங்களை பழிப்பது மாதிரி திட்டுற மாதிரி புகழ்கிறதும் புகழ்கிற மாதிரியே திட்டுறதும் தான் வஞ்ச புகழ்ச்சி அணி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலாம். இப்போ இதோட பொருள் பார்ப்போம். கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் வந்து கெட்ட செயலை தான் செய்வாங்க அப்படின்ற பொருளை குறிப்பால் உணர்த்துது. இந்த இடத்துல தேவர்கள் வந்து புனிதமானவர்கள், கயவர்கள் கெட்டவங்க. ஆனால் 2 பேரையும் பழிப்பது மாதிரி புகழ்றதும் புகழ்றது மாதிரி பழிப்பதுன்ற 2 பொருள் தருது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர், சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன், மாரியும் உண்டு ஈண்டு உலக புறப்பதுவே. இந்த பாடலில் இருக்க பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புலவர் பலரும் பாரி ஒருவனை தான் புகழ்கிறாங்க. ஆனால் பாரி வந்து அவர் ஒருவர் மட்டும்தான் புலவரா, அவர் மட்டும்தான் கைமாறு கருதாமல் கொடுக்குறாரா, மாரியும் தான் கைமாறு கருதாமல் கொடுக்கறது. மாரின்றது மழை. இந்த இடத்துல பாரியை வந்து இகழ்றது மாதிரி தெரிஞ்சாலும் பாரிக்கு நிகராக கொடுக்குறவங்க யாருமே இல்லை அப்படின்ற புகழை இந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்தி காட்டு. இப்போ இந்த இடத்துல அணி இலக்கணம் அப்படின்னா என்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.